அண்ணன் நீங்க வந்து கூட்டணியில போறீங்களா அப்படிங்கறத பல பேர் அவர்கிட்ட கேட்டு கேட்டு அவரே டென்ஷன் ஆகி இங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, திரும்ப 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 அதே கேக்குறீங்க, நான் தனிச்சுதான் நிப்பேன், நான் எந்த கூட்டணி கூடயும் போகிறதா இல்ல, எந்த கட்சி கூடயும் கூட்டணி அமைக்கிறதா இல்ல, நான் என் உயரத்தை நான் தான் காமிப்பேனே தவிர எந்த ஒரு தோலை பிடிச்சு நான் இவ்வளவு உயரம் அப்படிங்கறத நான் காமிக்க மாட்டேன், நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப 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 எவ்வளவு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்த அவரு இல்ல அப்படின்னு இன்னொரு நபர் வந்து சொல்றாரு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி சிவா இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 500 கோடி அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் கிட்ட பேசியாச்சு, 15 சீட்டு வந்து சீமானுக்கு கொடுக்கறதாவும் சொல்லியாச்சு. சோ எம்எல்ஏ சீட் 15 சீட்டும் 500 கோடி ரூபாய் காசும் அவருக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, அவரு பாஜக கூட கூட்டணி வைக்க போறது உறுதி அப்படிங்கிறாங்க. என்னையா இது இவரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு யோசனை எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா பேசிக்கிறாங்கல்ல, இப்ப நம்ம பேசிக்கிற மாதிரி சொல்றாரு திருச்சி சிவா. சொல்ற விஷயம் என்னன்னா, சீமானுடைய கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருடாந்திரம் அவருக்கு 8% வாக்கு வங்கி வந்துரும். ஆனா இப்போ இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படிங்கும் போது அந்த எலெக்ஷன்ல கரெக்டா அவருக்கான ஒரு ஓட் பேங்க் என்ன ஆகுது, திமுகவை பிடிக்கல அப்படிங்கிறவங்க, அதிமுகவை பிடிக்கல அப்படிங்கிறவங்க, திமுகவையும் அதிமுகவும் வெறுக்கிறவங்க அப்படிங்கறதுல அண்ட் சீமான் அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அப்படின்னு ஒரு ஒரு பகுதியில எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வங்கிகள் இவருக்கு வந்து மொத்தம் 8% வந்துருது. சோ இப்ப திமுகவையும் அதிமுகவும் எனக்கு பிடிக்காது, நோட்டாவுக்கு நான் போட போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சீமான் அண்ணனுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இந்த 2 பெரிய கட்சிகளை பிடிக்காம நம்ம ஏன் அவங்களுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமான் அண்ணனையும் விட்டுட்டு சீமானை விட சரி ஓகே விஜய் அண்ணா எப்படி பண்றாருன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து இவருடைய ஷேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு வாய்ப்பு. சோ இவருக்கு 8% அப்படிங்கிறது வரப்போற ஆண்டு ஒரு 3% குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பல மனக்கணக்குகள்ல எல்லாரும் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு அந்த கட்சியில இருந்து அவருக்கு நம்மளோட ஓட்ஸ் எல்லாமே போயிருச்சுன்னா என்ன பண்றது, சோ நம்ம கொஞ்சம் சூதாரிச்சுக்கணும் அப்படிங்கறதுல அவர் பிளான் பண்ணிட்டாரு. சோ அவருக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். 234 தொகுதிகள்ல வேட்பாளர்களை சீமான் போட்டுட்டாருன்னு சொல்றாங்களே தவிர அவரு போட்டுட்டாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. 2 பேரை போட்டிருக்காரு, ஒரு கல்யாணத்துக்கு போனாரு, அங்க வெயிட்டான ஒரு பார்ட்டி இருந்தாரு, அவரை பார்த்து நீதாம்பா வேட்பாளர் அப்படின்னு அங்க அறிவிச்சுட்டு வந்துட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ஒண்ணு போட்டிருக்காரு, அதை தவிர அவர் வேற எங்கேயுமே போடல அப்படிங்கறத சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம உதயநிதி அண்ட் ராகுல் காந்தி இவங்க 2 பேரையும் கேள்வியா கேட்டு கொல்றாரே சீமான், அதிமுகவை பாஜகவை ஏதாவது சொல்றாரா, ஏதாவது கேள்வி கேட்கிறாரா, யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. ஐயோ இவரா புதுசா குண்டு தூக்கி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானண்ணா கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியா தான் இப்போ இருக்கு. அது மட்டும் இல்லாம நடுவுல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் செம்ம ஒரு ரூமர் வந்துச்சுங்க. ரூமரா தான் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறேன், அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நிர்மலா சீதாராமனை அப்பப்போ போய் சீமானண்ணா பாத்துட்டு வராரு, ஏன் தெரியல எதுக்குன்னு தெரியலங்கிற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதை என்னடா அது அப்படின்னு யோசிக்கும் போது நடுவுல அண்ணன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகனும் வந்து நிர்மலா சீதாராமனை போய் அவங்க பாத்துட்டு வந்தாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தாரு. சோ இவங்க வந்து என்ன எல்லாருமே இப்படி சொல்றாங்க, உளவுத்துறையும் கன்ஃபார்ம் பண்ணி ஆமா அவங்கள மீட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு இப்ப பார்க்கும்போது 500 கோடி 15 எம்எல்ஏ சீட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என்னது இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதி மக்கள் ஒருவருக்கும் வர ஆரம்பிக்குது. ஆனா நான் கிடையாது, நான் வந்து போக மாட்டேன், தனிச்சுதான் நிப்பேன் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிற சீமான் அண்ணன் திரும்பவும் 9 மாத காலம் இருக்கு இல்லையா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு உண்மை ஆக்கிடுவாரா அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்க்கும் போது அவர் இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. எனக்கு இந்த கொள்கை கிடையாது அந்த கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அரசியல் கட்சிகளையும் விமர்சித்து அவர் தனியான ஒரு கொள்கை நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அவர் வேற மாதிரி ஒரு சோன்ல போனாரு. அப்ப இத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்ட அரசியல் காலம் மொத்தமும் உடஞ்சு சுக்குநூறா போயிடும் அவர் வேற ஏதாவது கட்சிக்குள்ள போய் கூட்டணி அமைச்சாருன்னா. சோ அதை அமைச்சுக்குவாரா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அது டவுட்டுங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் அப்கோர்ஸ் அது இவ்வளவு கன்ஃபார்ம்டா எல்லாரும் சொல்றாங்க. அது இல்லாம நிர்மலா சீதாராமன் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எங்க எப்படி அப்படிங்கறதுலாம் தெரியல. சோ அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அந்த கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், சீமானும் கன்ஃபார்மாங்கிறத பொறுத்து பார்ப்போம். பட் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவுதான். பட் அவருடைய கட்சியில இருக்கிற நீங்க சொல்லுங்க, அண்ணனுடைய கட்சியில அவர் தனிச்சுதான் நிப்பாருங்கிறத ஸ்ட்ராங்கா நீங்க நம்புறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. நிறைய வீடியோக்கள் பேசலாம், நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.